ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 6 இறைவாக்கியங்கள் 1 தொடங்கி 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தனது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையைக் கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, பைசாண்டிய திருச்சபையின் ஆயராக இருந்த புனித பேசில் அந்நாட்டு அரசனுடைய கவனக்குறைவான செயல்கள், மக்கள் மீது அக்கறையில்லாத அவனுடைய செயல்களை கண்டித்து, ஒரு அரசன் இப்படி இருக்கக்கூடாது, மக்கள் நலனில் அக்கறை கொண்டு நாட்டு நலனில் அக்கறை கொண்டு நீ செயல்படுவதில்லை, உன் செயல்களை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அரசனிடம் புனித பேசில் துணிச்சலோடு சென்று சொன்னார். அரசன் பேசிலை பார்த்து, என்னுடைய வாழ்நாளில் இதுபோல யாரும் துணிச்சலோடு என்னை குறை சொன்னதில்லை. உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் என்னை பற்றி குறை கூறுவாய் என்று சொன்னான். பேசில் சொன்னார், உள்ளதை உண்மையை எடுத்துரைப்பதற்கே நான் ஆயராக இருக்கிறேன். இதுவரை யாரும் உன்னை பற்றி சொல்லவில்லை என்றால் நீ இதுவரை நேர்மையான ஒரு ஆயரை சந்திக்கவில்லை என்றுதான் அர்த்தம் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவருடைய நற்பண்புகளை பாராட்டுவதற்கும் நற்பண்புகளை ஏற்றுக்கொள்வதற்கும் தீய பண்புகளை சுட்டிக்காட்டி திருத்துவதற்கும் நம் ஒவ்வொருவருக்கும் உரிமையும் கடமையும் இருக்கிறது என்பதை இறை வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் எசேக்கியேல் இறைவாக்கினர் மக்களுக்கு இறைவாக்கு உரைக்கின்ற போது அவர் தயக்கத்தோடு செல்லுகின்றார். ஆனால் ஆண்டவர் அவரை நீ துணிச்சலோடு சென்று இறைவாக்குரை என்று அனுப்புகிறார். ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது என்று சொல்லுகிறார்.
நான் பேசவில்லை, ஆண்டவருடைய ஆவி என்னுள் வந்ததால் இறைவன் என்னிலிருந்து பேசுகிறார் என்பதை எசேக்கியேல் இறைவாக்கினர் உணர்ந்தார். மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ரேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் எசேக்கியேல் இறைவாக்கினரை அனுப்புகிறார். இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்துள்ளார்கள் என்கிறார். வன்கண்ணும், வன்மையான கண், வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன் என்று எச்சரிக்கை செய்து அனுப்புகிறார். நீ அவர்களிடம் போய் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல்லி இறைவாக்குரை. கலக வீட்டாராகிய அவர்கள் செவிசாய்த்தாலும் செவிசாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்கிறார். பல வேளைகளில் நாம் இப்படித்தான் சொல்லி ஒதுங்கிக் கொள்கிறோம். ஒரு இடத்தில் பேச வேண்டிய இடத்தில் நாம் பேசாமல் ஒதுங்கி செல்கிறோம். அதற்கு நாம் சொல்லுகிறோம், நம்ம பேச்செல்லாம் இங்கே ஏறாது, நம்ம பேச்செல்லாம் இங்கே எடுபடாது, அதனால தான் நான் ஒதுங்கி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நாம் ஒதுங்கி செல்கிறோம். உண்மையை எடுத்துரைப்பது நம் ஒவ்வொருவருடைய உரிமையும் கடமையும் என்பதை முதல் வாசகம் சொல்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் செவி சாய்க்கிறார்களோ செவி சாய்க்கவில்லையோ அதை பற்றி நீ கவலைப்படாதே. உன்னிடம் உரைக்கப்பட்டிருக்கிற அந்த இறைவாக்கை அவர்களிடம் சென்று நீ இறைவாக்குரைக்க வேண்டும், சொல்ல வேண்டும். அவர்கள் செவிசாய்த்தாலும் செவிசாய்க்காவிட்டாலும் நம்மிடையே ஒரு இறைவாக்கினர் தோன்றி இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்கிறார். நீ ஒதுங்கி செல்லாதே, என் வாக்கு இங்கே எடுபடாது என்று ஒதுங்கி செல்லாதே. உண்மையை சொல்ல வேண்டிய இடத்தில், உன் வார்த்தையை எடுத்துரைக்க வேண்டிய இடத்தில் துணிச்சலோடு எடுத்துரைக்க வேண்டியது உன் உரிமை, கடமை என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் எடுத்துரைக்கிறார். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் பவுலடியார் இரண்டு விதமான காரியங்களை சொல்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி தைத்தது போல ஒரு துன்பத்தை நான் அனுபவிக்கிறேன். எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்படுத்துதலால் நான் இருமாப்பு அடையாதவாறு. அதுக்கு என்ன சொல்கிறாரு? எனக்கிட்ட ஒரு கஷ்டம் இருக்குது, அது என்ன கஷ்டம்னு சொல்லலை, அது நோயாக இருக்கலாம். இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவேளை அவருக்கு ஏதாவது உடல் உவாதை இருந்திருக்கலாம், அல்லது மன கஷ்டம் இருந்திருக்கலாம், என்னவென்று தெரியவில்லை. என்னவென்று பவுலடியார் வெளிப்படையாக சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. இந்த முள்ளு குத்துனாக்க நமக்கு அந்த அனுபவம் இருக்கும். நடக்கும்போதெல்லாம் சுருக்கு சுருக்குன்னு குத்திக்கிட்டே இருக்கும். தலைவலி வந்தவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும், குத்திக்கிட்டே இருக்கும். வேறு எதுவுமே செய்ய முடியாது, வேறு சிந்தனையே வராது. ஊசி போட்டாக்க அந்த ஊசி போட்ட இடத்த ஒருவேளை சில நேரங்களில் வீங்கிடும், வலிச்சுக்கிட்டே இருக்கும். நமக்கு எந்த வியாதிக்காக போயிட்டு அந்த ஊசியை போட்டோமோ அந்த வியாதியோட வலியோடு இவன் போட்ட ஊசி நமக்கு வலிச்சுக்கிட்டே இருக்கும். அதே போல் என்னுடைய உள்ளத்தில் தைத்த முள் போல ஒரு உவாதை, ஒரு துன்பம் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் சொல்கிறார், நான் இருமாப்பு அடையாதவாறு, சுய கர்வம் அடையாதவாறு ஒருவேளை ஆண்டவர் இந்த துன்பத்தை எனக்கு கொடுத்திருக்கலாம் என்று சொல்கிறார். அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். கடவுளே, இந்த துன்பத்தை எனக்கு என்னிடமிருந்து எடுத்துவிடும் என்று இயேசு பூங்காவனத்தில் சொன்னது போல பவுலடியாரும் சொல்றார், 3 முறை நான் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார் என்று சொல்கிறார். ஒருவேளை இந்த துன்பம் எனக்கு நன்மையாக இருக்கும், இந்த துன்பத்தின் வழியாக ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையை தருகிறார் என்பதை, இது இறை திருவுளம் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் அருள் உனக்கு போதும், உன்னுடைய வலுவின்மையில் தான் என்னுடைய வல்லமை விளங்கும்
உன்னுடைய இயலாமையில்தான் என்னுடைய வல்லமை விளங்கும் என்பதை ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார் என்று பவுலடியார் சொல்கிறார். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். முன்சார்பு எண்ணம், ப்ரீகன்சீவ்ட் ஐடியா என்று சொல்வார்கள். ஒருவரை பற்றி மற்றவர்களிடமிருந்து நாம் கேள்விப்பட்டதை கொண்டு இவர் இப்படித்தான் என்று முத்துரை குத்தி அதே கண்ணோட்டத்தோடு அவரை நாம் பார்க்கிறோம். அப்படியாக இவர் தச்சர் மகன் தானே, நம்ம ஊருக்காரன் தானே என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் நற்செய்தி சொல்கிறது, அவர் எந்த அற்புதமும் அதிசயமும் செய்யவில்லை என்று சொல்லவில்லை, செய்ய இயலவில்லை என்று சொல்கிறது. அவரால் செய்ய முடியல. காரணம், அவர்களிடம் நம்பிக்கை இல்லை, இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இன்றைய நற்செய்தி சொல்கிறது. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, முன்சார்பு எண்ணங்களை தவிர்த்து நாம் மனிதர்களை கண்ணோக்க வேண்டும். அவர்களை எந்தவித முன்சார்பு எண்ணங்களும் இன்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, திருக்குறள் ஒன்று இப்படி இருக்கிறது: உருவு கண்டு எண்ணாமை வேண்டும், உளப்பெருந்தோர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்று ஒரு குறள் இருக்கிறது. ஒருவருடைய உருவத்தை கொண்டு இவர் இப்படித்தான் என்று எண்ணாதீர்கள், அவருடைய செயல்களை கொண்டு, அவருடைய உள்ளத்தின் உணர்வுகளை கொண்டு இவர் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்பது இந்த குறளின் கருத்தாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, திருமூலர் இப்படி சொல்லுகிறார்: முகத்தின் கண்கொண்டு காணும் மூடர்கள் அகத்தின் கண்கொண்டு காண்பதையே ஆனந்தம் என்று சொல்லுகிறார். ஒருவருடைய முகத்தை பார்த்து ஒருவரை தீர்ப்பிடாதீர்கள், அகத்தை பார்த்து தீர்ப்பிடுங்கள், அவரை அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் ஆனந்தம் என்று சொல்கிறார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை கொண்டு ஒருவருடைய செயல்களை கொண்டு நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய வெளித்தோற்றத்தை பார்த்து ஒருவரை தீர்ப்பிடுவது முறையல்ல என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்கிறது. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, நாம் முன்சார்பு எண்ணங்களை தவிர்த்து ஒருவருடைய செயல்களை கொண்டு அவரை நாம் அறிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள இன்றைய இறை வார்த்தை நம்மை அழைக்கிறது.